ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, புதினா கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கணும், காளான் ஒரு பாக்கெட் கட் பண்ணி அலசி நல்லா வச்சுருக்காங்க. நான் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேங்க. நான் 2 பேர்த்துக்கு செய்கிறனால ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு நான் கடலெண்ணெய் ஊற்றுறேங்க. உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டுறணுங்க. இதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நல்லா வதங்க விடணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கணுங்க. வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது கூட நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வதங்கிடுச்சுங்க. தக்காளி நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நிறையா போட்டுறக்கூடாதுங்க. நிறையா போட்டால் தக்காளி சாப்பிட்ற மாதிரி ஆகி போயிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கிறேங்க. புதினா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நான் வீட்டிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேங்க. அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது நல்லதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். காளான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு வதக்கினா நல்லா வதங்கிடுங்க. இப்போ நம்ம தேவையான பொடி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, இது 3ஐயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. வர மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா பொடி வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதுங்க. இப்போ நல்லா வதங்கிச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் அரிசி வச்சனால 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 பேர்த்துக்கு செய்கிறனால கம்மியாக செய்கிறேன். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. நம்ம மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நெய் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. தயிர் கொஞ்சம், நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது சேர்க்கலை, நெய் சாப்பிட மாட்டாங்கனால சேர்க்கலை. இப்போ நம்ம 3 விசில் விட்டு இறக்கியாச்சுங்க. இப்போ பார்க்கையில் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே உதிரி உதிரியாக இருக்குங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க. இப்படி சாப்பாடு உடையாமல் இருக்குங்க. பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.